ஸோ எக்ஸசைஸ் 3.1ல ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க கிளியரா. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இதை இங்கே எல்லாத்தையும் உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த y ஸ்கொயரை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாருங்க, புதுசாக இதை பற்றி பார்த்துட்டு வராதிங்க. முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதே பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த பிளஸ் இருக்கு, அந்த பிளஸ்ஸை இங்கே போடணும். அப்புறம் அகைன் எக்ஸ் ஸ்கொயரை ஒய் கூட மல்டிப்ளை பண்ணணும். அகைன் பிளஸ் இருக்கு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கூட ஜெட்டை மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த பிளஸ் அடுத்தது ஒய் ஸ்கொயரை எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஒய் ஸ்கொயரை ஒய் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஒய் ஸ்கொயரை ஜெட் கூட மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா? அடுத்தது பிளஸ் இந்த ஜெட் ஸ்கொயரை நல்லா கவனிங்க, இங்கே தான் ப்ராப்ளம். ஜெட் ஸ்கொயரை எக்ஸ் கூட இப்போ இங்கே நடுவில் என்னங்க இருக்கு? மைனஸ் இருக்கு. இங்கே பாருங்க, மைனஸ் இருக்கா? ஸோ இப்போ இங்கே மைனஸ் தான் போடணும். ஸோ ஜெட் ஸ்கொயர் கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். அகைன் இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் போடணும். ஸோ ஜெட் ஸ்கொயர் கூட ஜெட்டை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? இது கிளியரா இருக்கா? ஸோ எஸ், இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மொத்தமாக இங்கே எத்தனை எக்ஸ் இருக்கு? 3 எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் கியூப். மிச்சத்தெல்லாம் அப்படியே எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் தான். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜெட், அவ்வளோதான். ஒன்றும் மாற்றுறதுக்கு இல்லை. அடுத்தது பிளஸ் இங்க என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? மொத்தமா எத்தனை ஒய் இருக்கு? மொத்தமா இங்க எத்தனை ஒய் இருக்கு? 3 ஒய் இருக்கு. அடுத்தது இங்க ஒய் ஸ்கொயர் ஜெட்னே வச்சுக்கோங்க. பிளஸ் அடுத்தது இங்க ஜெட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் ஜெட் ஸ்கொயர் ஒய். அடுத்தது லாஸ்ட் பாருங்க. லாஸ்ட்ல எத்தனை செட் இருக்கு? 3 செட் இருக்கு. ஆமாவா? இப்போ நான் என்ன, அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். இதை இப்படியே விட்டீங்கனாலும் சரிதான். இல்லை, இங்க பாருங்களேன், இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க ஒய் கியூப் இருக்கு, இங்க ஜெட் கியூப் இருக்கு. ஆமாவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை மூணுத்தையும் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், ஜெட் கியூபுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? மைனஸ். ஸோ ஜெட் கியூப். மிச்சதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதினீங்கன்னா பார்க்கறதுக்கு உங்க ஆன்சர் ப்ரெசென்டபிளா இருக்கும். புரிஞ்சுதா? மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுத வேண்டியதுதான். அது எடுத்து எழுதுறதுல இது ஒரு பிரச்சனை, அதை மட்டும் கிளியரா பார்த்து எழுதணும். செட் ஸ்கொயர் ஓகே, என்ன ஸ்கொயர் இங்க சைன் எல்லாம் மாத்தி எழுதுறதுல கிளியரா எழுதணும். இது கிளியரா இருக்கா? ரொம்ப சிம்பிளான சம், எடுத்து எழுதும் போது மட்டும் பார்த்து எழுதுங்க. தேங்க்யூ.